பேஜ் நம்பர் 69, வசனம் 149. சூரா ஆலி இம்ரான். வந்துடா ஸ்கிரீன். வந்துருச்சு உஸ்தாத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن تطيعوا الذين كفروا يردوكم على أعقابكم فتنقلبوا خاسرين. بل الله مولاكم وهو خير الناصرين. سنلقي في ரெண்டு பேரைக்கு உண்டு பலிபு. அந்த இந்த ஹைருன் நாசிர் இன்னைக்கு தானே அதுல உண்ணாமிக்குது ராட வலியும் நீக்குது. ரெண்டு வல்லினமும் தெளிவாக வரணும். திருப்பி நாளை அது நேட சவுண்டுக்கு மாறணும், அது உண்ணாவோட வரணும். திருப்பி சாத என்ன செய்யணும், வல்லினத்துக்கு மாத்தணும். وهو خير الناصرين. فلله مولاكم وهو خير الناصرين. سنلقي في قلوب الذين كفروا الرعب بما أشركوا بالله ما لم ينزل به سلطانا ومأواهم النار وبئس مثوى الظالمين. ولقد صدقكم الله وعده إذ تحسونهم بإذنه حتى وعدهல என்ன மத்து வந்தீங்க? மத்தன் அதுல பேர் என்ன? அந்த மத்து பேர் وعده إذ تحسونهم. முன்ஃபசில். வெரி குட். முன்ஃபசில் என்றா எத்தனை ஒரு செகண்ட் நினைக்கிறது? நீ உண்மையில நினைச்சு ஓதுனே தெரியுமா? மத்து முன்ஃபசில் இல்ல. சொல்லுங்க என்ன நினைச்சு ஓதுனீங்க? ஒரு செகண்ட் நீட்டிட்டோம் உஸ்தாத். மது வாவ் மது நினைச்சேன். இல்ல வாவ் மது இல்ல இல்ல வாமது வந்தா இல்ல. நீ நினைச்சிக்கணும் மதுசிலா. ஏனது மதுசிலான்னு சொன்ன சொல்லுங்க பாப்போம். ஆஹா, மதுசிலாண்டா என்ன? அடுத்த பிரச்சனை பேர். ஆஹா, மதுசிலா அதுடா ஒரு சொல்லுட இறுதியில ஹா வந்து தாக்கு அதுக்கு கெசராவும் தம்மாவும் வந்தா அங்க நீட்டணும் உஸ்தாத். அப்ப விஷயம் கிளியர். அப்ப பாருங்க, இந்த இடத்துல அதை நான் குழப்பத்துல இல்லாம தெளிவாக்கி எடுத்துக்கணும். அதான் முக்கியமான விஷயம். வந்திருக்கிறது ஹாட சட்டம் எப்படி வருதுங்கிறதுல குழப்பம் இல்லாம சட்டத்தை நாங்க எடுத்துக்கொள்ளணும். ஆனா இது நீங்கள வார மாதிரி என்ன? எது கேக்குறீங்க உஸ்தாத்?
இதுனிஹீல நிப்பாட்டாம ஓதுனீங்கன்னா அதுல வார மத்து என்ன? நிப்பாட்டாம ஓதுனா அங்க அங்க ஹேத்து கெஸ்ரா வந்திருக்கு. அப்போ வந்து அங்க 1 செகண்ட் நீட்டணும். மதுரை பேர் என்ன? நீங்க எப்படி சொல்லப்படாது, நீங்க ஈகிற ஸ்டேஜில் அப்படி சொல்லப்படாது. 1 செகண்ட் நமக்கு ரெண்டாவது விஷயம். மதுரை பேர் முக்கியம், மதுரை பேர் தான் முக்கியமா அதுல. பாருங்க. என்ன மத்து? மத்து சில கட்டாயம் மத்துகளோட பெயர்களோட கொஞ்சம் அறிமுகமாகணும். ஓகே சார். முக்கியமா. ولقد صدقكم الله وعده إذ تخصونهم بإذنه حتى إذا فشلتم حتى إذا فشلتم وتنازعتم في الأمر وعصيتم من بعد ما பாதிக்கல, أراكم பாட சவுண்டுக்கு போகிறாது, பே தான் வரணும். بعد من بعد ما وعصيتم من بعد ما أراكم அந்த பாட ஓதல் பில, பே தான் வரணும். بعد وعصيتم من بعد ما أراكم ما تحبون منكم من يريد الدنيا ومنكم من يريد الآخرة ثم صرفكم عنهم ليبتليكم. ஏன் அந்த இடத்து சில இடங்கள் பிரியுண்டு. உதாரணத்துக்கு சொரஃபக்கும் அன்கும் உண்ட சவுண்டை வெளிப்படுத்தி உச்சரிக்காம ஓட பாக்குற ரீசன் என்ன? பழகிட்டேன் அப்படியா? சில இடங்கள் மாறுது அப்படியா, சில இடங்கள் அழகான டோன்ல போகுது, சில இடங்கள் வந்து ஓடுற ஸ்டைலுக்கு மாறுது. பிறகு ثم صرفكم عنهم என்று எல்லா உண்ட சவுண்டையும் வெளிப்படுத்தணும். ஓகே சார். ثم صرفكم عنهم ليبتليكم ولقد عفا عنكم والله ذو فضل على المؤمنين إذ تسعدون ولا تلؤون على أحد والرسول يدعوكم في أخراكم فأثابكم غما بغم கொஞ்சம் 52வது வசனம் திருப்பி ஓதிட்டு போங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பேல வராங்க. وَلَقَدْ صَدَقَكُمُ اللَّهُ அந்த இழுவு பேல வலகது அல்ல, வலகது என்றால் லாம நீட்டுறதுக்கான சந்தர்ப்பம் உண்டு இல்லை. நீங்க அதை கொஞ்சம் சரியா எடுத்துக்கணும். நீட்டுகின்ற அல்லது உண்ணா செய்கின்ற இடங்கள் தான் எங்கட ராகத்தை டெவலப் பண்றதுக்கான இடம். இப்ப நான் உண்ணாண்டா மீனிங் என்ன சொல்றோம்? ராகம். ஏனது? அந்த இடம் தான் எங்கட ராகத்தை நாங்க டெவலப் பண்ணி கொள்றதுக்கான இடம். அதல்லாம நீங்க எல்லா இடத்துலயும் உங்களோட ஸ்டைலுக்கு ராகத்தை நீங்க எடுக்க போனீங்க என்றால் குர்ஆன்ல தேவையில்லாத நீட்டுறதுக்கு தவிர்ந்து கொள்ள வேண்டிய இடங்களையும் நாங்க நீட்டி ராகம் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு மாற வேண்டி வரும். அது போல இதுல வலகது என்று போதில் அது வலகது ஸதககுமுல்லாஹு. ஸதககுமுல்லாஹ் அல்லாஹ்வோட அந்த உச்சரிப்பு மட்டும்தான் என்ன செய்யலாம்? ராகத்துக்கு நீட்டி எடுக்கலாம். திருப்பி வஅதஹு வஅதஹு என்று வரையில அது. இப்ப அந்த ஹாவ நீட்டுறதுல எங்க டோனை நாங்க டெவலப் பண்ணணும். إذ تحسونهم
நீ அதான் அதை நீங்க மேனேஜ் பண்ணா தான் ஒரு டோன் டெவலப் ஆகும். அல்லது நீங்க வலுமையா ஓதுறப்ப அந்த எல்லாமே ஒரே ஸ்டைலுக்கு வருது டோன், அப்படி வர இல்லாது. ரீசன் என்னன்னு சொன்னா எந்த இடத்துல நாங்க டோன் எடுக்கணும், எந்த இடத்துல நாங்க ஸ்மூத்தா போகணும்ங்கிறத எங்களோட ஓதல் எங்கிட்ட மேனேஜ் பண்ணி தரணும். அதுக்கான 2 டூல்ஸ், ஒன்று நீட்டுகின்ற அடையாளங்கள், 2வது முன்னா செய்யப்படக்கூடிய இடங்கள். அதை கவனிச்சுக்கோங்க. உஸ்தாத் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஓதி பிராக்டிஸ் செஞ்சுட்டு வரட்டுமா உஸ்தாத்? அப்படியா? இந்த பக்கத்தை திருப்பி போதுமா? என்ன உஸ்தாத்? இந்த பக்கம் ஓதுறேன் உஸ்தாத். ஓகே உஸ்தாத்.